ஹாய் காம்ரேட்ஸ், இன்றைக்கி நம்ம சிஓடி பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சிஓடினா என்னன்றதை சொல்லிடுறேன். கால் ஆஃப் டியூட்டி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எதுக்கோ ஒன்றுத்துக்கு சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம சேனலுக்கான ஒரு இன்ட்ரோவையும் மேக் பண்ணியாச்சு. இதை இன்ட்ரோ மேக் பண்ணுறதுக்கே நான் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன்னு எனக்கே தெரியல. ஆனால் இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதேமாதிரி நான் சிஓடி ஏற்கனவே நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த கேம் பற்றி எனக்கு தெரியும். பட் ஆனால் இப்போது சம்திங் எனக்கு ஃபுல்லாக தெரியல. பட் ஆனால் நான் சிஓடி விளையாடியிருக்கேன். அதில் பிஆரும் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் நான் வாங்கின ஃபோனில் ஃபஸ்ட் டைம் விளையாடின கேமு சிஓடி தான். ஆனால் இப்போ நான் அது விளையாடுறது இல்லை. இப்போ தான் மாறியிருக்கேன். இப்போ தான் நிறைய மைன்கிராஃப்ட் வீடியோஸ், ரோப்ளக்ஸ் கண்டென்ட்ஸ் அதுமாதிரி போடுறத வந்துட்டேன். அதேமாதிரி நம்ம இன்றைக்கி மட்டுமே 3 வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். அதில் இது ஒன்று காலையிலே மினாட்டோ பர்த்டேக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு. அதேமாதிரி இன்னொரு வீடியோ என்னதுன்னா இந்த டீச்சர் சிமுலேட்டர் இருக்குல்ல, அது இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு என் அண்ணன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாரு. நான் டீச்சராக பேசுவேன், என் அண்ணன் வாய்ஸ் ஓவர் கொடுப்பான். ஓகேவா? இந்த கேமை பற்றி எனக்கு தெரியும்னால எனக்கு ரொம்பவே இந்த கேம் பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் ஃப்ரீ ஃபயரே ஆட மாட்டேன். அதனால் இந்த கேம் எனக்கு பிடிச்சிருந்த கேம் எனக்கு. இது நெக்ஸ்ட்டு ஸ்கேர்ஃபால் 2.0 அந்த கேம் வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம 20 பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின் ஆகிடலாம். இப்போ ஸ்கில்ஸ் கேமுன்னு ஒன்று காமிக்கிறானுங்க, தூக்கி போடு, ஒன்றும் ஆகாது, எனக்கே தெரியும். சரி, இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின் பண்ணிடலாம். என்னங்க சுட முடியல. ஜெயிச்சிட்டோமா? சரி கைஸ், நீங்கள் இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்காமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1K அடிக்க போகிறோம். 1K வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் லைவ் வேறு போட போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் லைக் போட்டு பாருங்கள். அதேமாதிரி முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லெவல் 2க்கு அப்கிரேட் ஆகிருக்கோம். இவங்க வேறு ஏதோ பேசிகிட்டே இருக்கிறானுங்க. நம்மளுக்கு பேர் வேறு மாற்றணும். நான் அது ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டாங்களே, சரி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். இவனுங்க வேறு அடிக்கடிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. போதும்டா, போதும். எதுக்குடா இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனு? நான் இங்கே இப்போ 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ நன்றியோட இருக்கு. மனுஷங்க போட்டுருக்கீங்களா? ஏன்டா போட்டுருக்கீங்க? டேய், எதுக்குடா இவ்வளோ கொடுக்குறீங்க? எனக்குலாம் இது தேவையில்லடா. பார், சரிடா, வெளில வந்துட்டான்டா. பண்ணாதீங்கடா, கடுப்பேற்றாதீங்கடா. ப்ளீஸ்டா, அப்படி பண்ணாதடா, கடுப்பாகுதுடா. ஐயோ, நான் அப்புறமா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கடுப்பேற்றுறானுங்க நண்பர்களே. ஐயோ சாமி, அப்பா கோமா வருது நண்பர்களே. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கைஸ், வேணும் ப்ளே ஆடு போட்டு கொள்றானுங்க கைஸ். சரி கைஸ், வாங்க, இந்த நான் கொஞ்சம் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இனிமே நான் இது பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இன்னும் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அதை நான் முடிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதில் வேறு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு இதில் கஸ்டம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சோண்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் ஒரு டிடிஎம் போவோம். அதேமாதிரி எனக்கு கொஞ்சம் கோல்டு கீஸ், அதனால தான் வீடியோ வரல. அதனால் நாளைக்கு முன்னிட்டு அட்வான்ஸ் ரிபப்ளிக் டே யார் யாரெல்லாம் ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். நான் ப்ரைஸே வாங்கலை, இட்டு போன ப்ரைஸும் தேவையில்லாத செலவும். ஓகே, அதுதான் எங்கள் ஸ்கூலில் நடக்குது. அதனால் அதை அப்புறமா பார்த்துப்போம். இப்போ வாங்க உள்ளே போவோம். ஓகேவா? இல்லை, ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் போய் சாவ போகிற மாதிரி எப்படி? இப்போ பாடுறா ஒரு சிங்கமே அந்த சிங்கத்தை பற்றி சொன்னால் அசிங்கம்டா.
என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இருங்கடா, இப்போ கம்பேக் தரம் பாரா. இனிமே நான் ஏகேடா. டவுன் டடட டடட. ஐயோ, ஏகே பாட்டு இது இல்லையா? சாரி, மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கால் ஆஃப் டியூட்டி விளையாடும் போது என் ஃபோனு செம்ம ஹீட் ஆகுது. இதை வச்சு நம்ம ஒரு ஆம்லேட் போட்டுடலாம், கவலைப்பட தேவையில்ல. இப்போ பார்ப்பீங்கடா. இப்போ பாருங்க, திரும்பி வரமாட்டேன்னாண்டா ஆட்டம் போட்டிங்க. ஓ, இனிமே வருவேன்டா பாருங்க. இப்போ பாருங்கடா, ஏகே ஒரு ரெட் ட்ராகன்னு சொல்கிற மாதிரிடா. டேய், ஏன்டா அங்கே அடிக்காதடா? டேய், அடிக்காதடா. எறா, உன்னை கொண்டுட்டு தான்டா நெக்ஸ்ட் உன் ஆளை கொள்ளுவேன். ஆளுன்னா அந்த ஆளை வச்சு நினச்சிக்காதீங்க. ஐயோ, நீங்கள் அதை பற்றி நினைக்கக்கூடாது நண்பர்களே, இது வேற. ஓகேவா? டே இர்றா, அடா இர்றா. இப்போ பாடுறா, வர மாட்டேன்தான்டா ஆட்டம் போட்டிங்க. வந்துட்டேன்டா. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டிங்க. வந்துட்டேன்டா. 4 பேர் அடிச்சுனா தானவும் கிடையாதுடா. நான் அடித்த 4 பேருமே பாட்டு தான்டா. சாய், சரி. வந்து இங்கே இருக்கவனுங்களுக்கு கொல்லணும். கொல்லுடா. டே இர்றா, உனக்கு இர்றா. இங்கே பாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்தாடா சாவுல செத்த பாயலே. சாலா ஒய், என்னையே வந்து கொள்றாங்க. இந்தாடா, நீயும் நானும் சேர்ந்து சேர்த்துருவோம். பார்த்தீங்களா கைஸ், என் உசுறு போனாலும் அந்த எனிமி உசுரை சேர்த்து போனால் தான் எனக்கு சந்தோஷம். இல்லைனா எனக்கு அதி சந்தோஷமே இருக்காது. ஓகேவா? ஸோ ஓகே, வாங்க போவோம். டே இந்தாடா வச்சுக்கோடா, அடி வாங்கிக்கோடா. ஓஜிஎம் பேரிஸ் பேக்டா. இருங்கடா, வரேன்டா. என்னடா, வாடா வாடா வாடா. இங்கே வர்றா ஏகே. டடடா. சரி, இப்போ நான் மியூசிக் போடுறேன், அதையே சேர்த்து பாருங்க. ஓகேவா? La vida es un carrusel, 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 carrusel. La vida es un carrusel, 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 carrusel. La vida es un carrusel, 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 carrusel. La vida es un எப்பா இதுவே போதும்டா. இதுக்கு மேலே பண்ணால் யூடியூபே பாட்டு காப்பிரைட் போட்டுரும். ஸோ அதனால் அமைதியாக உட்காந்து கேம் ப்ளே பண்ணுறதும் நம்ம வாய்ஸ் ஓவர் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த கேம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லாக் அடிக்கும். ஒரு 7060 மீடியாடெக் டிமென்சிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மிடில் வச்சு ரொம்ப நல்லா ஆடலாம். இது வந்து ஐயோ அல்ட்ரான்னு நினைக்கிறேன். அல்ட்ரா அதில் நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஓகேவா? நீங்கள் ஒரு 76 இருந்ததுன்னா அதில் கூட இது சப்போர்ட் ஆகும். ஒரு 6300லாம் யோசிச்சா பார்க்காதீங்க. ஓகேவா? ஏய், நீ யார்றா? அடப்பாவி, பின்னாடியே குத்திட்டான் பெரியப்பா. சரி இருறா, திரும்ப வந்து உனக்கு குத்துறான்டா. முதுகில் குத்துறான்னா எனக்கு இது பண்ணாதுடா. இருறா. ஓ, எப்படியோ பாதி கிலோ அடிச்சிட்டான்டா. இந்த கன்னை தூக்கி பார்ப்போமா கைஸ்? இந்த கன்று பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாக் வேறு அடிக்குதுடா வீடியோவில். சைக்கருமோ, நீங்கள் வந்து இதுவுமே இருங்க. டேய், என்னை நோக்கி வராதடா, நீ செத்துருவாடா. டேய், நான் வருவேன்டா. செத்துரு அவனை. ஓகே, இங்கேயே ஒருத்தவனை பிளாஸ்ட் பண்ணி கொண்டுட்டேன். பாவம் அந்த பையன். ஸோ வந்து நம்ம இது பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் கைஸ், ஆனால் இந்த இது நல்லா பவர் அடிக்குது. மன்னிச்சுக்கோங்க, கோல்டாக இருக்குது. ஸோ நல்லா ஓகேவா கைஸ்? ஆனால் இது பவராக இருக்குது. பட் ஆனால் ஏம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஏம் கரெக்டாக கிடச்சிருந்தா ஐயோ கொண்டுட்டா நண்பர்களே. எனக்கு வேறு ஆத்திரம் அடங்காது. இதுக்கு மேலே அவனை கொல்ற வரைக்கும் என் ஆத்திரம் அடங்காது. இருறா கைஸ், இது கன்னில் அடித்தா ரொம்ப அடி அடிக்கணுமா? ஆனால் கத்தியில் ஒரே குத்து தானா அவன் செத்துருவானாமா. என்னடா லாஜிக் இது? கத்தியில் அவன் ஆர்மர்லாம் போட்டான், வெஸ்ட்டுலாம் போட்டுட்டு வந்திருக்கான். அவன் எப்பட்றா ஒரே அடியில் சாவான்? பின்னாடி ஏன்டா அடிக்கிறான்? முதுகில் குத்துறான் பாருங்க கைஸ். துரோகி என்ன? இதுக்கு மேலே பாட்டு பாடின எனக்கு செருப்படி என்ன?
தேவையில்லாத ஆணியை பிடிக்க வேணாம், ஒழுங்காக கேம் பிளேயில் கவனம் செலுத்தலாம். ஓகே வாடா வாடா, அப்படி தான் ப்ரோ. அங்கே போகாதீங்கண்ணா, அவன் கொண்டுருவேன்டா. ஓகே டேய், கன் எடுக்கிறதுக்குள்ளே நல்லா பின்னாடி வந்து போடுறேன். கைஸ் இவனுங்களை விடக்கூடாது நண்பர்களே, இவனுங்களை கொன்னாதான் என் வெறி அடங்கும். ஸோ அதனால் என் வெறி இன்னும் அடங்கலை. அவனுங்களை அடித்து கொன்னாக்கு அப்புறம் தான்டா டேய் வாடா வாடா வாடா, இதுக்கு மேலே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா டேய். வாடி வாடி வாடி, நான் டிக்கெட்டை வந்து செருப்படியில் வாங்கிக்கிட்டேன். ஓகே இப்போ நம்ம அகெயின் இது ஓகேவா? ஓகே இந்த பக்கத்தில் ஒன்று, அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்தாடா வாங்கிக்கூடா டே. அவ்வளோதாங்க, 50-50 முடிச்சாச்சு. இனிமே இங்கே நான் தாண்டா ரங்கராய சக்திவேல். எப்படி மோசமான என்ட்ரி கொடுத்து நூபுமாய் வந்த நான் எப்படி 2 மேட்ச்சில் MVP வாங்கினேன்னா கரெக்டாக இருந்ததா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு டே இது மாதிரி ஒரு பைத்தியக்காரன் வீடியோ போடுறான்டா, ஜாலியாக இருக்குடா வந்து பாடுறான்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நம்ம 1K க்ளோஸில் இருக்கோம். சரி, பை பை.